நான் தான் அவருக்கு தமிழில் குரல் கொடுக்குறேன்ற விஷயம் வந்து வெளியில் மக்கள் யாருக்குமே தெரியாது. சாமி படம் பார்த்த உடனே மக்கள் எல்லாம் வச்சு பரவாயில்லப்பா, ஒரு தெலுங்குக்காராக இருந்துக்கிட்டு இவ்வளோ நல்லா தமிழ் பேசியிருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுனாங்க. பட் நான் தான் வந்து டப் பண்ணுறேன் அப்படின்ற அந்த விஷயம் வெளியில் தெரிய வந்ததுக்கு காரணம் வந்து சிவகார்த்திகேயன். ஓகே. அவர் நிகழ்வுல சார் அது எந்த நிகழ்வுல இருந்தது தெரிய வந்துச்சு? அவர் அப்போ வந்து விஜய் டிவியில் அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தார். அதில் சிரிச்சா பூச்சின்னு ஒரு செக்மெண்ட் வரும். அதில் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பழனி பட்டாளம்னு ஒருத்தர் தான் அந்த மாதிரியே வாய்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த இதில் வந்து ஒரு சீனில் அந்த அந்த செக்மெண்ட்டில் அவரை மாதிரி பேச வச்சு, நீ பேசுறது யாரோட வாய்ஸ் தெரியுமானா கோட்டாவோட வாய்ஸுன்னு. கோட்டாவோட வாய்ஸை நீ பேசலை, இந்த உட்காந்துருக்கிற இவரோட வாய்ஸ் தான் நீ பேசுகிற. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் வேறு எதாவது ப்ரோக்ராம் பண்ணுறவங்க எல்லாம் கோட்டாவினுடைய வாய்ஸாக சொல்கிறது வந்து என்னோடய வாய்ஸை தான் மிமிக்ரி பண்ணுறாங்களே தவிர கோட்டா சாருடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது.